வணக்கம். நான் திருமதி மங்களா கிருஷ்ணன் என்கிற மங்களா பாட்டி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எல்லா குழந்தைகளுக்கும் லீவ் ஆகி போச்சு. திடீர்னு எதிர்பாராத விதமாக மழை. ஆனால் மழை வரல, மத்தியானத்துக்கு மேலே வரும். இருந்தாலும் குழந்தைகள்லாம் உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டன்னு ஈரமாக இருக்கும். இருந்தாலும் அவளுக்கு பாவம் ஹோம் ஒர்க்ஸு அது இது இருக்குது. இன்னையுடைய சப்ஜெக்ட் இன்னைய எக்ஸாம் இருந்திருக்கும் எல்லாருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நாளைக்கு தள்ளி போச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். நல்ல மார்க்கு கூட கொஞ்சம் நிறைய மார்க் வாங்குவாள். 99 வாங்குறவாள் 100 வாங்கட்டும். அதுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு. விடுமுறை வந்துட்டாலே அம்மாக்களுக்கும் ஜாலி. ஏன்னா குழந்தைகளுக்கு சுட பண்ணி கொடுக்கலாம் ஏதாவது அப்படின்ட்டு. இருந்தாலும் சில அம்மாமார்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருப்பா பாவம். எதுவும் சொல்ல முடியாது. அதனால் லீவுகளை அப்போல்லாம் குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் தான் லீவு வரும். குவார்ட்டர்லி வந்தால் சின்ன ஊருக்கு போவோம், திருப்பதி அது மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு வருவோம். ஆஃப் இயர்லி போய் பெங்களூர் அது போவோம். ஆனுவல் லீவுக்கு தான் மதுரை, திருநெல்வேலி, ராமேஸ்வரம் இப்படிலாம் போவோம். ஆனால் போனாலும் நாங்கள் கன்செஷன் ஃபார்ம்லாம் வாங்குவோம். கன்செஷன் வாங்கி ஆஃப் டிக்கெட்லேயே எங்களுக்கு கால் டிக்கெட்டு தான் இருந்தது அப்போது. அதனால எங்களுக்கு நாங்கள் அப்போ பார்க்க முடிஞ்சது. இப்போல்லாம் குழந்தைங்க ஆன்லைன் டக்குன்னு ரிசர்வ் பண்ணுறா, உடனே கிளம்புறா, இல்லை பேரண்ட்ஸ் காரை வச்சு கொண்டு போகிறா, முடிஞ்சால் ஏரோப்ளைனில் போகிறா, எல்லாம் பண்ணுறா. ஆனால் குழந்தைகள் என்ஜாய் பண்ணுறா இப்போ ரொம்ப. அப்போ நாங்களாம் என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் எங்களால் முடியலை. இப்போ என்ஜாய் பண்ணுறோம். குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் அதுகளுக்கு நல்ல ஒரு ரிச் திங்கிங்கும் வருது. பரவாயில்ல, நல்லா படித்து முன்னேறினா அவளே பெரிய 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 வசதியான வேலைக்கு போவாள், எல்லாம் நல்லா இருப்பாள். எல்லா குழந்தைகளும் நல்லா வரணும். இந்த லீவெல்லாம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் படிக்கலாம். ஏன்னா எல்லாம் எக்ஸாம் எழுப்ப பசங்க எல்லாமும் இருக்குது. காலேஜில் பப்ளிக் இது ஃபைனல் இயர் முடிக்கிற குழந்தைகள் இருக்கும். எல்லா குழந்தைகளும் நல்லா படித்தா நல்லா முன்னுக்கு வரலாம். அவாவும் நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லித்தரதை விட அவங்க பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரத்தை பார்த்து செலவு பண்ணி குழந்தைகளை ஜாகிரதாக எல்லாம் படித்து நல்லா முன்னேற வேண்டும். விடுமுறையை வீணாக கழிக்காதீங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாம் நிறைய படிப்புக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. சமத்தாக இருங்க. அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்லபடியாக வாங்குவோம். ஆசீர்வாதம். வணக்கம். நன்றி.